செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மே 19 ஞாயிற்றுக்கிழமை முதல் மே 25 சனிக்கிழமை வரையிலான வார பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுடன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இந்த வாரம் நடக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியில் புதன் இருப்பது உங்களுக்கு சிறிது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். போட்டியாளர்களால் பிரச்சனைகள் வந்தால் அதற்குரிய முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக போட்டியாளர்களை நீங்கள் வெல்ல முடியும். போட்டியாளர்களுக்காக நீங்கள் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் 12ஆம் இடத்திலே செவ்வாய் ராகு இருப்பது இந்த வாரம் போட்டிகளை மனதில் வைத்து சிறிது தூக்க குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், குரு, சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசியில் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தந்தையினால் உங்களுக்கு வருமானம் இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்களை சொல்வார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். தெய்வ அருள், திருவருள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் ஓரளவு சரியாகும். ஏற்கனவே உங்களுக்கு மனைவிக்கு வயிற்றில் சிறு சிறு கோளாறுகள் இருந்தது. அந்த கோளாறுக்கான மருத்துவம் கிடைத்து அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் இருக்க வேண்டிய இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் பழைய பாக்கிகள் வசூலாவதனால் இந்த வாரத்தில் தாராள பணப்புழக்கம் இருக்கும். அதற்குரிய செலவினங்களும் இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனிபவன் இருக்கார். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனிபவன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும், அனுகூலத்தை பெற முடியும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருப்பது இந்த வாரம் தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். பிரயாணத்தை நீங்கள் தாராளமாக எதிர்கொள்ளலாம். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்த அசுனியிலே பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அடுத்து மே 21 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை உண்ணாபாத்தில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசியில் புதன் இருப்பது சிறிது மனக்குழப்பங்கள், எதிர்கால தொல்லை என்று கூறிந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவுடன் இருக்கிறார். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்க்கையம்மன் அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது சிறப்பானது. இந்த 2 தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மேஷராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், குரு இரண்டும் பிரகாசமான கிரகங்கள். ஆகவே பிரகாசமான வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிலேயே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குழந்தைகளுடைய தேவைக்காகவும் படிப்புக்காகவும் குழந்தைகளுக்காக செலவினங்களாகும். மேலும் குடும்ப செலவுகளும் இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் வளர்ச்சி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. தொழில்துறையில் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள்.
வேலை செய்யும் இடத்துல வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் என்று இருப்பதனால் வேலைப்பளுவை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். மேலும் 7 குடையன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த வாரத்திலே மனைப்பிரலை தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது படிப்புக்காக கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மே 25 சனிக்கிழமை பகல் 10:36 முதல் மே 27 சனி திங்கட்கிழமை மாலை 4:05 வரை சந்திராஷ்டகம். அதாவது வரக்கூடிய இந்த வார கடைசியில் மே 25 சனிக்கிழமை, மே 26 ஞாயிற்றுக்கிழமை, மே 27 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த வாரம் சனிக்கிழமை முதற்கொண்டு இந்த சந்திராஷ்டகம் ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பாகவே நீங்கள் நல்ல காரியங்களை செய்யலாம். நல்ல முன்னேற்றம் அதற்கு முன்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை நல்ல நாள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது வேலை பளு அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்தாலே போதுமானது. வேறு எந்த பரிகாரம் தேவையில்லை. இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம், எங்கும் எதனும் லாபம் என்ற சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாய்க்கு ஒரு சிறு பின்னடைவு ஆரோக்கியத்தில் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். உங்களுக்கும் தந்தைக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதன் மூலமாக கருத்து வேற்றுமைகளும் மறைந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் செவ்வாயும் ராகும் இருப்பது வேலை செய்யும் இடத்துல போட்டி பொறாமை மிக அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த வாரம் சிறிது எச்சரிக்கையாக தொழில் செய்யும் இடத்தில் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல முன்னேற்றம் யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அதை அடைய முடியும். நீங்கள் லாபத்தை அடைவதற்கூட மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய படிப்புக்காக குழந்தைகளுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மனைவின் தேவைக்காகவும் செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த வாரம் இளைய சகோதரன் வழியாகவும் செலவினங்களாகும். ஆகவே இந்த வாரம் செலவினங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் அதற்குரிய லாபம் கிடைக்கும் என்று இருப்பதனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி இந்த வாரம் நல்லா இருக்கும். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருப்பது தொழில்துறையில் சில சங்கடங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு அல்லது காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பான. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் கிடையாது. ஆனால் அஷ்டம சனி நடக்கிறது. அஷ்டம சனி என்று இருப்பதனால் எந்த காரியமும் சிறிது தடைப்பட்டு அல்லது சிறிது முயற்சி செய்து முதல் முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் 2வது 3வது முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே
இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்திருப்பீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள், வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மேலும் 8ஆம் இடத்தில் சனி இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கிழங்கு வகையான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே செவ்வாயராக இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, குழந்தைகளுடைய அனுகூலமும் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் இந்த வாரம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யலாம். குரு லாபஸ்தானத்தில் இருப்பது எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். 4ஆம் இடம் சுக்கிரன் இருப்பது தாயால் தன லாபம் காத்திருக்கிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நீங்கள் தன லாபத்தை பெற முடியும். அடுத்து கடகராசியில் இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 21 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், மே 23 வியாழக்கிழமை நல்ல நாள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 22 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே கடகராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொன்ன உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் ஆகிய 2 சுபகரங்களுடன் காட்சி தருகிறார். ஆக இந்த வாரம் தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 10ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபாணி இருக்கிறார். ஆகவே கேதுபாணி 2ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த வாரத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். தேவையற்ற வாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. விவாதம் செய்து எந்த பயனும் உங்களுக்கு இருக்காது. மேலும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. திருஷ்டியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள், அந்த செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொல்லக்கூடாது. முன்பாக வெளியிலே சொன்னால் அதில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். அது பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள் தடைபட்டாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சகோதர விஷயத்தில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மேலும் அவர்களுடன் பேசும்போது விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தனாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்ல தனபாகியம் காத்திருக்கிறது, நன்மைகள் காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அரசாங்க ஆதரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு இருப்பது தெய்வ அனுகிரகம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தொழில்துறையில் நல்ல சொகுசான முன்னேற்றம் காத்திருக்கிறது. இந்த வாரம் சிம்மராசியில் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகம் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்திலே சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக திருஷ்டியிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார்.
ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வெளியூர் அல்லது வெளி வாசஸ்தலம் செய்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது மனசஞ்சலம், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் எந்த காரியத்திலும் நீங்கள் சிறிது கவலைப்படாமல் சிந்தித்து யோசியுங்கள். என்றால் கேது பகவான் உங்கள் ராசியில் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தின் மூலமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே லட்சுமி கடாட்சம் காத்திருக்கிறது, முன்னேற்றமும் காத்திருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருது நன்றாக இருக்கும், தாராள பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறிது யோசித்து செய்வது மிகவும் சிறப்பானது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பானது. கணக்கு வழக்குகளை ஒரு முறை சரிபார்ப்பது நல்லது. மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வார்கள், அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னிராசி செய்ய வேண்டிய பரிகாரம். கன்னிராசி உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பதனாலும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கும், புதன்கிழமை பெருமாளுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு வயிறு உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். அதற்குரிய செலவினங்களும் இருக்கும். வருமானம் செலவு இரண்டும் சமமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுடைய தொழில் விஷயமாக, ஆரோக்கியம் விஷயமாக உங்களுக்கு தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், குரு இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலும், சூரியனும் குருவும் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கு, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். 1 அல்லது 2 விளக்குகள் உங்களுடைய சௌகரியப்படி வைக்கலாம். இந்த வழிபாட்டின் மூலமாக
இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகுடன் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் இந்த வாரம் உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். சந்தோஷம் முழுமையாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவருடைய அனுகூலத்தின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது பல விதத்திலும் இருக்கின்ற சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பதனால் இந்த வாரத்தில் பூர்வபுண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் தாராளமாக பேசலாம். அது விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வாகனம் வாங்குவதற்கு வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அதுவும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் புதன், 8க்குடைய புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது மிக நன்று. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். எதிரிகளை நீங்கள் பலவந்தமாக ஜெயிப்பீர்கள். எதிரிகளை தேடி தேடி ஜெயிப்பீர்கள் என்றுதான் பொருள். ஆகவே தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது, பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் விடுபட்டு நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 புதன்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக எந்த காரியத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதுவும் முக்கியமாக தொழில்துறையில் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஏனென்றால் சனி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இருந்தாலும் அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அல்லது நல்லெண்ணெய் தீபம் கூட வைக்கலாம். உங்களோட வசதிப்படி ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் குருபகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்களில் போட்டி மிக அதிகமாக இருக்கும். மனக்குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே சனி 3ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் தைரியமாக காரியத்தை சாதித்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது தாய் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது, ஏற்ற வாரமாக இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகள் நீங்கள் செய்யலாம். கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கும் வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கும் அல்லது கட்டுவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதற்கான தொடக்கங்களை முயற்சிகளை இந்த வாரம் ஆரம்பிக்கலாம். 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் குரு இருப்பது அஜீரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆகவே ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாப்பது, உணவு முறையில் பாதுகாப்பது நல்லது. மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம், அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம், அதற்குரிய முன்னேற்றம், அதற்குரிய
அந்த திறமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தைரியமாக இருங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்குவதில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்கும்போது தேவைக்காக மாத்திரம் கடன் வாங்குங்கள். அதிகமான கடன்களை வாங்கினால் அடைப்பதற்கு நாளாகும். அடுத்து தனுசு ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் தனுசு ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆகவே இந்த வாரம் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள். மேலும் முடிந்தவரை ஒரு முறை வியாழக்கிழமை என்று உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. அவ்வாறு செய்தால் நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். கெட்ட காரியங்கள் எதுவும் நடக்காமல் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரம் குடும்பத்திலே தனலாபம் காத்திருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருக்கு மருத்துவ செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது உங்களுடைய தாய் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி காத்திருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு வயிறு உஷ்ணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விட நல்லது. 5ஆம் இடத்தில் குரு இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது, அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவே அமையும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் குருடைய பார்வை இருப்பதனால் நல்ல மருத்துவத்தின் மூலமாக தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆக இந்த வாரம் பெரிய பாதிப்புகள் மகர ராசியில் பிறந்தவர்கள் எதுவும் பெரிய அளவிலே கிடையாது. இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைக்க முடியும் என்பது உறுதி. மேலும் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறிது தெய்வ பலத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லது உஷ்ணம் ஏற்பட்டு வயிறு உஷ்ணம் ஏற்பட்டு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் இருந்து தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மகர ராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கும்பராசியில் பிறந்த இந்த வாரம் மே 18 சனிக்கிழமை அதிகாலை 4:05 முதல் மே 20 திங்கட்கிழமை மாலை 4:34 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்கள் மே 19 ஞாயிற்றுக்கிழமையும் மே 20 திங்கட்கிழமையும் முழு சந்திராஷ்டத்தினாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கும்போது
உங்கள் ராசினே சனிபவன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் காரியங்களை சாதியுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் ரிப்பேர் செய்வதற்கும் முயற்சிகள் செய்யலாம். மேலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இந்த வாரம் நீங்கள் வாங்கலாம். சந்திராஷ்ட தினங்கள் முடிந்த பிறகு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவது உத்தமமானது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் இருப்பது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். என்றால் 4ஆம் இடத்திலே சூரியன், குரு, சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் தனாதிபதி, லாபாதிபதி குரு, மேலும் 7க்குடையவன் கேந்திராதிபதி சூரியன், மேலும் கேந்திர திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அனைவரும் சேர்த்து 4ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு சிறு அளவில் ஆரோக்கிய குறைவு நுண்கிருமிகளால் வரும் என்றிருக்கிறது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இரவு நேர பயணங்களை இருசக்கர வாகனங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மே 22 புதன்கிழமை, மே 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 21 செவ்வாய்க்கிழமை, மே 23 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கும்பராசி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த வாரம் இரவு நேர பயணங்களை இருசக்கர வாகனங்களை செய்யக்கூடாது என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு அல்லது விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கு 7 நடந்து கொண்டிருப்பதனால் எல்லா காரியமும் ஆரம்பத்தில் சிறிது தடை ஏற்படும். 2வது 3வது முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு இந்த தடைகள் நீங்குவதற்காக சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி, அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குருபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் தைரியமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். வருமானம் சிறிது குறைவாகவே இருக்கும். வருமானம் குறைவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய இருக்கிறது. உங்கள் ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இருப்பது எல்லா காரியத்தையும் நீங்கள் தொடங்கும் போது குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு தொடங்குங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்குழப்பங்கள், கோபம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். ஆக புதன் 2ஆம் இடத்திலே இருப்பதனால் இந்த வாரத்தில் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். மாணவர்கள் மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் ராசியில் 3ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எல்லா காரியத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது லட்சுமிகரம், நல்ல போகம், வீரம் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் இருப்பதும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மனைவிக்கு இந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு தக்க மருத்துவம் கிடைத்து மனைவியும் இந்த வாரம் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். லாபாதிபதி செலவின ஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. வருமானமும் இருக்கும், செலவினங்களும் இருக்கும் என்றதனால் வரவு செலவு சரியாகவே இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள். இந்த வாரத்தில் மீனராசியில் பிறந்தவர்கள் புரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 23 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்.
ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மே 23 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் 7:30 சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தமும் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.